வணக்கம். இது ஏன் என்ற கேள்வி. நான் ஷபீர் அகமது. தேர்தல் களம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, பரபரப்பாயிருச்சு, அப்படியே பயங்கரமா அனல் பறக்குது, எல்லாமே சொல்லலாம். ஏன்னா இங்க மட்டும் இல்ல, பாண்டிச்சேரியில இன்னும் வெப்பநிலை அதிகமாக இருக்கிறது. அங்க நடக்கிற எலெக்ஷன்லாம் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறது அப்படின்றாங்க. ஸோ அந்த அடிப்படையில இந்த வாரம் ஏன் என்ற கேள்வியில நாம வந்து திமுக கூட்டணியில மறுபடியும் ஒரு இழுபறி பிரச்சனை, இன்னொரு பக்கம் வந்து எந்த கூட்டணியில பிரச்சனை வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோமோ அதிமுக கூட்டணியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க அவங்களுடைய பேச்சுவார்த்தைகள்லாம் வந்து ஒரு ஒன்றாம் கட்ட பேச்சுவார்த்தை, இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை, மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தை எல்லாம் டெல்லியில முடிஞ்சு இப்போ அவங்க வந்து சீட்டையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, பிரச்சாரத்துக்கு போயிட்டாங்க. பயங்கர வேகமா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு காட்சிகளை நம்ம பாக்குறோம். ஸோ இந்த வாரம் ஏன் என்ற கேள்வியில இந்த விஷயங்களை பற்றி தான் நம்ம பிராடா பேச போறோம். நாம இப்போ தற்போது இருக்கக்கூடிய இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா கிரீன்வேஸ் ரோட். இந்த கிரீன்வேஸ் ரோட்ல தான் எல்லா அமைச்சர்களும் தமிழக அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களும் வந்து குடியிருக்கக்கூடிய இடம். இந்த இடத்துல மற்ற இடங்கள்ல எல்லாம் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த பெடஸ்ட்ரியன் பேவ்மெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப மோசமா இருக்கும். இங்கெல்லாம் பக்காவா இருக்கு. மாசம் மாசம் புதுசா நோண்டி போட்டு இருக்காங்க. அது பார்க்கும் போதெல்லாம் நமக்கு ஒரு கேள்வி வருது, நீங்க வந்து மக்களுக்கும் இந்த மாதிரி பெடஸ்ட்ரியன்ஸுக்கு இந்த மாதிரி பேமெண்ட்ஸ் போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும், பிளாட்ஃபார்ம் போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்றாங்க. ஆனா அந்த கேள்விகள் எல்லாம் இருக்கக்கூடிய இந்த சூழல்ல ஒரு ரிக்வெஸ்ட் அண்ட் ரிமைண்டர், நியூஸ் மினிட் தமிழ் அண்ட் நியூஸ் லாண்ட்ரி நாம வந்து இந்த தேர்தல் களத்தை பல்வேறு மாநிலங்கள்ல இருந்து கவர் பண்றோம். வெஸ்ட் பெங்கால், அசாம், அதே மாதிரி பாண்டிச்சேரி, தமிழ்நாடு அண்ட் கேரளா. ஸோ உங்களுக்கு கிரவுண்ட் ரிப்போர்ட்ஸ், ஆக்சுவலா கிரவுண்ட்ல என்ன நடக்குது, பலரும் பேசக்கூடிய பிரச்சனைகள்லாம் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஒரு வேறு கோணத்துல வித்தியாசமாக நாம இந்த தேர்தலை வந்து அணுகுறோம், கேப்சர் பண்றோம். உங்களுக்கு பார்த்துருப்பீங்க எங்களுடைய ஸ்டோரிஸ்லாம். ஸோ இதே இந்த விஷயங்கள்லாம் தொடர வேண்டும் அப்படின்னா எங்களுடைய இந்த எலெக்ஷன் ஃபண்டுக்கு நீங்க உங்களுடைய ஆதரவு கொடுப்பீங்கன்ற அந்த நம்பிக்கையில சிவபிரியன் சார் இந்த வாரம் நம்மளோட சூடா டீ குடிச்சிட்டு காஃபி அவரு இல்ல இந்த சீக்கிரம் குடுத்தீங்கன்னா சூடு தாங்க. சோ நான் அவர்தான் சொன்னாரு, நாம வந்து சும்மா உட்காந்து ரூம்ல பேசிட்டு இருக்கோம், ஒரு டீ கடைக்கு போய் பேசுவோம் அப்படின்னு. சோ இந்த கிரீன்வேஸ் சாலையில இருக்கக்கூடிய ஒரு டீ கடை பிடிச்சிட்டு இங்க இருந்து இந்த ஷோவை பேச போறோம். நிறைய பஜ்ஜி போட்டுட்டு இருக்காங்க. என்ன நடக்குது நீங்க அதை சொல்லுங்க. இந்த பஜ்ஜி போடுறதெல்லாம் விடுங்க, கூட்டணியில ஆம்லெட் போடுறாங்க, கூட்டணியில ஆம்லெட் போடுறாங்க, பிரெட் ஆம்லெட் போடுறாங்க, என்னென்னவோ போட்டுட்டு இருக்காங்க. என்ன வாட் இஸ் ஹேப்பனிங்? என்ன ஏன் இவ்வளவு பிரச்சனை? மறுபடியும் புண்படுத்திட்டே இருக்காங்களோ? இல்ல, அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்டதான் நிறைய பிரச்சனைகள் இருக்கும்னு எதிர்பார்க்கப்பட்டது. அவங்க என்ன பண்ணாங்கன்னா டெல்லிக்கு போனாங்க, எல்லாத்தையும் உட்காந்து பேசினாங்க, எல்லாரையும் கூட்டு வந்து அம்மா மாளிகை தானே அது, எம்ஜிஆர் மாளிகையில உட்கார வச்சு எல்லாரையும் டிடிவி தினகரன்ல இருந்து எல்லாரையும் கூட்டு வந்து ஒரே நாள்ல எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க. 9 வருடங்கள் கழித்து எம்ஜிஆர் மாளிகைக்கு டிடிவி தினகரன் எல்லாரையும் கூட்டிட்டு வந்து, பியூஷ் கோயல்ல இருந்து எல்லாரையும் கூட்டிட்டு வந்து டெல்லிக்கு போன சுவடே இல்லாத மாதிரி பண்ணிட்டாங்க. அது வந்து டெல்லிக்கு போனதெல்லாம் நீங்க 1000 விமர்சனங்கள் இருக்கலாம், ஆனா இப்ப யாரும் அதை பத்தி பேசுறது இல்லைல்ல. ஏன்னா நீங்க எல்லாரையும் வந்து அம்மா மாளிகை கூட்டிட்டு வந்துட்டீங்க. ஸோ அந்த கூட்டணி சுமூகமா முடிஞ்சிருச்சு, கூட்டணி பேச்சுவார்த்தையை முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கூட்டணி பேச்சுவார்த்தையை மட்டும் முடிக்காம தொகுதி பங்கீடுல இருந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு பிரச்சாரமே ஆரம்பிச்சிட்டாரு இபிஎஸ். இங்க என்னடான்னா இந்த கூட்டணியில தான் எல்லாமே சீக்கிரம் முடியும், இங்கதான் இவங்க வந்து ரெடி ஸ்டெடி கோ அப்படின்னு இருக்கிறாங்கன்னு பார்த்தா இவங்க இன்னும் டிராக்குக்கே வரல. திமுக கூட்டணியில பிரச்சனையா வராது, இது கொள்கை கூட்டணி, இது பயங்கரமா இருக்கு அப்படின்னா கொள்கை கூட்டணியிலேயே நாம எதிர்பார்த்த மாதிரி வந்து 5 சீட்டு, கொள்கை என்ன வேணா பேசுங்க, நீங்க உங்களுக்கு 5 சீட்டு தான், நீங்க இந்த கொள்கை பேசினாலும் உங்களுக்கு 8 சீட்டு தான். கொள்கை பேசுறதுனாலதான் 5, 8. நீங்க கொள்கை பேசாம அரசியல் பேசியிருந்தீங்கன்னா 10 சீட்டு கிடைச்சிருக்கோம். பிரேமலதா அப்படிதான் அரசியல் பேசி 10 சீட்டு வாங்கியிருக்காங்க. சோ இந்த 10 சீட்டு 8 சீட்டு அப்படின்னு போயிருச்சு. இப்போ நீங்க இந்த 10 சீட்டு தேமுதிக நம்ம சொல்லிட்டே இருக்கோம், நம்ம ஷோஸ்ல பேசிட்டே இருக்கோம். எல்லாருமே இல்ல 6 சீட் தான் 7 சீட் தான் அப்படி இப்படின்னாங்க. 10 சீட் தான் பத்திரிகையாளர்கள் எல்லாமே 10ன்னாங்க. திமுக தலைவர்கள் தான் 6, 7 சொல்லிட்டு இருந்தாங்க, டவுன் பிளே பண்ணிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு அதிர்ச்சி, ஐயோ 10 அப்படின்னு. அந்த நம்பர்ஸை பார்த்த உடனே எல்லாருக்கும் வந்து ஒரு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி தான். 10 சீட்டு தேமுதிகக்கு எதுக்கு அப்படின்னு தான் எல்லாரும் கேக்குறாங்க. அது ஒரு புகைச்சலை உருவாக்கி இருக்கு. தேமுதிகக்கு 10 சீட்டுங்கிறது தேமுதிக மேல தப்பு கிடையாது. தேமுதிக கேட்டாங்க, நீங்க வேணும்னா கொடுத்துருக்கலாம், வேணாம்னா விட்டுருக்கலாம்.
நீங்க 10 சீட்டு போட்டு அவங்கள கூட்டிட்டு வந்துட்டு அந்த 10 சீட்டு இல்லைன்னா இன்னைக்கு விசி கேக்கு காங்கிரஸ்க்குலாம் நீங்க மாத்தி ஆளுக்கு சீட்டு கொடுத்துருக்கலாம்ல. நீங்க விசி தேமுதிகவை நீங்க வந்து அவங்களுக்கும் 6, 7 கொடுத்துருந்தீங்கன்னா ஓகே. அவங்களுக்கு 10ன்னும் போது அப்ப கொள்கைக்காக 7 வருஷம் 8 வருஷம் உங்க கூட நின்னவங்க எல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை. என்ன ப்ராப்ளம்னா காங்கிரஸ் கூட்டணி விட்டு வெளியே போயிடும். ரெண்டாவது அரேஞ்ச்மெண்ட் என்ன பண்றதுன்னு உடனே தேமுதிக ஏவாவேலு போய் பேசி ஒரு சில அஷூரன்ஸஸ் கொடுத்து அவர் வந்து கொண்டு வந்துட்டாரு. 10 கொண்டு வந்துட்டாரு. 10 வந்த உடனே சரி வாங்க கையெழுத்து போடுங்கன்ட்டாங்க. இல்ல அதுதான் நடந்துச்சு. ஏவாவேலு ஆபரேஷன் சக்சஸ். ஆனா ஒட்டுமொத்த கூட்டணியை வந்து அது ஃபெயிலியர் பண்றதா அப்படின்றதுதான் கேள்வி. இல்ல ஏவாவேலு அவர்கள் பேசினதெல்லாம் உண்மைதான் சபீர். நான் எதுவுமே நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா இங்க இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து கூட்டணியில கூட்டிட்டு வந்தாங்க. காங்கிரஸ் போயிடும் அதுக்காக மட்டும்தான் தேமுதிகவை கூட்டிட்டு வந்தாங்கிறத நான் இன்னைக்கும் ஒத்துக்கல. அது வந்து ஒரு கண்டின்ஜென்சி பிளான், ஆல்சோ எ கண்டின்ஜென்சி பிளான். ஏன்னா தேமுதிகவை கூட்டிட்டு வந்தா ஒரு 1000 ஓட்டு 2000 ஓட்டு தொகுதிக்கு வருங்கிறதும் ஒரு கன்சிடரேஷன் இருந்துச்சு. காங்கிரஸ்க்காக மட்டும் கிடையாது. அது கிடையாது சார். காங்கிரஸுக்கு இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி அந்த தோரணை எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு 5% ஓட்டு இருக்கோ 10% ஓட்டு இருக்கோ தமிழகம் முழுவதும் ஈக்குவலா அவங்களுக்கு வந்து ஓட்டு இருக்கு. ஆமா, அது மாதிரி ஒரு கட்சி அப்படின்னா நீங்க விசிகே வந்து நார்த்ல மட்டும்தான் கொஞ்சம் பலமா இருக்கு. ஒரு பேன் தமிழ்நாடு இருக்கிற கட்சி எல்லா இடத்துலயும் ஒவ்வொரு மாவட்டத்திலயும் ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு 1000 ஓட்டு 2000 ஓட்டு போல் பண்ணக்கூடிய தொகுதி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா எது கட்சி எதுன்னு பாத்தீங்கன்னா அதுதான் தேமுதிக. அதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னா காங்கிரஸ் நீங்க தேமுதிக வச்சு ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அதுதான் கொண்டு வந்தாங்க. அதுக்கு தான் கொண்டு வந்தாங்க. சரி, அதுல இருந்து வாங்க. சோ அதுல கொண்டு வந்து மிஸ்கால்குலேஷன் என்ன ஆயிருச்சுன்னா இப்போ அது பயங்கரமா பேக் ஃபயர் ஆகுது அப்படின்றதான் வந்து தற்போது நடக்கக்கூடிய இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் காரணம். இப்போ தேமுதிகவோட இப்போ கூட அவங்க கேட்கிற தொகுதி தேமுதிக சொல்றாங்க என்னன்னா 10 தொகுதி நாங்க சொல்ற தொகுதி தான் வேணும்ன்றாங்க. திமுக முடியாது, நாங்க ஒரு 5 தொகுதி கொடுக்குறோம் அதை மாத்துறோம் அப்படின்னோன்னு அதெல்லாம் கிடையாது. நாங்க வந்து நீங்க அதான் ப்ராமிஸ் பண்ணீங்க, நாங்க கேட்கிற 10 தொகுதி கொடுங்கன்றாங்க. பயங்கரமான ஒரு பிரச்சனை உள்ளுக்குள்ள போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் காங்கிரஸ்ல அவங்க சில கூட்டணி எல்லாம் முடிச்சிட்டாங்க. எனக்கு என்ன சொன்னாங்கன்னா ஒரு 23 தொகுதிகள் முடிச்சுட்டாங்க, ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. ஒரு 5 தொகுதிகள் தான் இழுபறி அப்படின்றாங்க. விருதாச்சலம் கேக்குறாங்க. விருதாச்சலம் கொடுத்துக்கலாமா? நீங்க பேசுங்க. விருதாச்சலம் கேக்குறாங்க. விருதாச்சலத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து பிரேமலதா அவர்கள் கேட்கறதுனால காங்கிரஸ் வந்து சிட்டிங் சீட்டு நாங்க ஏன் விட்டு கொடுக்கணும்னு கேட்கறாங்க. அதே மாதிரி தென்காசி போன்ற இதெல்லாம் இந்த சீட் ஷேரிங் எல்லாம் எல்லா கட்சியுமே வரக்கூடியதுதான். ஆனா என்னன்னா இந்த முறை என்ன ஆகுதுன்னா, இங்க பிரச்சனையா இந்த முறை பெருமளவுல என்ன ஆகுதுன்னா, கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாமே வந்து வெளிப்படையா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து போன முறை இருந்த மாதிரி கொஞ்சம் அமைதியா இல்லாம இந்த முறை வந்து எல்லாருமே அந்த ஆங்கரு இல்ல அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை வந்து வெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கு ஏன் காரணம்னா, தேமுதிகவுக்கு 10 சீட்டு கொடுத்தது வந்து அவங்களுக்கு பிடிக்கல. நீங்க விசிகேக்கு 10 கொடுத்துட்டு லெப்டுக்கு ஆளுக்கு ஒரு சீட்டாவது எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு நீங்க தேமுதிகவுக்கு 10 கொடுத்துருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாரும் ஹாப்பியா இருந்திருப்பாங்க. காங்கிரஸுக்கும் தேமுதிகவுக்கு மட்டும் நீங்க எடுத்து கொடுத்துட்டு விசிகே கேட்ட 10 இல்ல நான் 8 தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கெல்லாம் சீட்டை குறைச்சிங்கன்னா அது ஆப்வியஸா எல்லாருக்குமே வந்து ஒரு நெகட்டிவ் இமேஜ் தானே. அதை யாரும் விரும்பல. திமுக கூட்டணியில சிக்கல்கள் இருக்கிறது உண்மைதான். ஆனா இந்த சிக்கல்கள் தீர்க்க முடியாததான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தீர்க்கலாம். சரி சார், நான் என்ன கேட்கிறேன், அதிருப்தி அப்படின்றது வந்து பொதுவெளியில இருக்கலாம், கட்சிக்குள்ள இருக்கலாம், கட்சி தொண்டர்கள் மத்தியில இருக்கலாம். இதெல்லாம் தலைவர்கள் சரி பண்ணுவாங்க. தலைவர்கள் மத்தியிலேயே அதிருப்தி இருக்கு அப்படின்னா அது பேசி என்ன பிரச்சனை, யார் சரி பண்றது? இப்போ கமல்ஹாசன் ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க கமல்ஹாசனை என்ன வேணா சொல்லுங்க, கமல்ஹாசன் ஒரு ஒரு அந்த கூட்டணிக்கு வலு சேர்க்கிற ஒரு ஃபிகர், ஒரு கேரக்டர். இப்போ அவரை வந்து உலக நாயகன், அவருக்கு வந்து ஓட்டே இல்ல, அவர் பொட்டியை திறந்தா காலியா இருக்கும் பொட்டி அப்படின்லாம் கிடையாதுல்ல. ஏதோ ஒரு கணக்குல தானே அவர் உள்ள கொண்டு வந்துருக்காங்க. அப்ப அவருக்கு வந்து அவர் கேட்ட தொகுதிகளை கொடுத்துருக்கணும். அவர் போட்டி இல்ல. அதே மாதிரி உங்களுக்கு வந்து போட்டி இல்ல. அவர் என்ன சொல்றாரு, நாங்க கேட்ட தொகுதியில கொடுக்கலன்றாரு. கூட்டணி விட்டு வெளில போக வேண்டியதுதானே. அவருக்கு என்னன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்தாரு. 2024ல என்ன அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்தாரு, கூட்டணியோட லார்ஜர் இன்ட்ரெஸ்ட்ல நான் வரேன், எனக்கு ராஜ்யசபா கொடுங்க, அசம்பிளில நான் சீட் வாங்கிக்கிறேன், பட் 24 கண்டெஸ்ட் பண்ணலன்றாரு. ஒரு குட்வில்ல அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்தாரு. முடியாது அப்படின்ட்டாங்க. இப்போ இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேல்முருகன், அவரும் கூடுதல் இடங்களை கேட்டாரு.
ஆனா வேல்முருகனுக்கும் இடங்களை கொடுக்கறதுக்கு இவங்க தயாரா இல்ல. அப்ப எல்லா இடத்துலயும் வந்து நீங்க கூட்டணி கட்சியினரை நம்ம லாஸ்ட் ஷோல பேசுற மாதிரி உதாசீனப்படுத்தக்கூடிய ஒரு நடவடிக்கையில தானே திமுக இறங்கி இருக்கு. இது எப்படி வந்து ஒரு மனக்கசப்பு இல்லாம இருக்கும் அப்படின்னு மனக்கசப்பு இருக்குது. மனக்கசப்பு இல்லைன்னு யாருமே சொல்லியா, மனக்கசப்பு நிச்சயமா இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய விஷயம்தான். ஆனா கமல்ஹாசன் விஷயத்துல வந்து எனக்கு வந்து ஒரு மாறுபட்ட கருத்து ஒண்ணு இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து முதல்லயே இந்த விஷயங்கள் எல்லாம் தெளிவா பேசியிருக்கோம். அதை விட்டுட்டு நான் அதெல்லாம் தெளிவா பேசலன்னு சொல்லிட்டு அவர் பேசுறது பாதி புரிய மாட்டேங்குது முதல்ல. அது ஒரு பிரச்சனை. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு கூட சொல்றாரு இது தியாகம் அல்ல, இது கடமை அப்படின்னா. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து பேசி வாங்கியிருக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு 2 பேருக்கு உதயசூரியன் சின்னத்திலேயாவது வாங்கியிருக்கலாம்ல. அந்த 2 பேர் இருந்துட்டு போறாங்க. யாரோ உங்களுக்காக ஒரு 7 வருஷம் 8 வருஷம் அரசியல்ல இருந்தவங்க, அவங்களுக்கு நீங்க ஏதாவது வாங்கி கொடுக்கலாம்ல. அதுதான் அங்க இருந்துதான் கமல்ஹாசன் அவர்களுடைய பிரச்சனை ஆரம்பிக்குது. கமல் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஷபீர், அவரால் வந்து அந்த 2021 டிஃபீட்ல இருந்து இன்னும் அவரால் வெளியில வர முடியல. அவரே வந்து அந்த கோயம்புத்தூர் சவுத் கான்ஸ்டிடுவன்சில தோப்போங்கிறத அவர் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. அந்த டிஃபீட்ல இருந்து அவர் இன்னும் ரெக்கவர் ஆகாததுனாலதான் அவர் வந்து திருப்பி சினிமாவுக்கு நடிக்க போயிட்டு அவர் வந்து அரசியல் பக்கமே வரல. 2021 அப்புறம் கமலுடைய கட்சி நடத்திய ஒரு போராட்டமோ இல்ல ஒரு அரசியல் நடவடிக்கையோ என்னன்னு மட்டும் நீங்க சொல்லுங்க. இந்த செயற்குழு தியேட்டருக்குள்ளேயே ஹோம் தியேட்டர்ல நடத்தி முடிச்சாங்கல்ல, அதெல்லாம் பெரிய முன்னாடி எந்த செயற்குழு ஹோம் தியேட்டர்ல நடத்தப்பட்டிருக்கிறது, அரசியல் கருத்துக்கள் என்பது ஹோம் தியேட்டர்ல வச்சு பேசப்பட்டிருக்கிறது அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஒரு அர்த்தம் புரிந்த ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்றத உங்களால புரிஞ்சுக்க முடியாதா? இப்ப இதெல்லாம் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் சார். இல்ல, கமல் அவர்களுடைய அரசியலை புரிந்து கொள்ளும் அளவிற்கு எனக்கு அரசியல் தெரியாது. உலக நாயகன் அப்படின்னும் போது அவர் வந்து இப்ப சமீபத்துல கூட நான் கூட விஜய் அரசியலே இன்னும் புரிஞ்சுக்க முடியல. கமல் அரசியலுக்கு நீங்க திடீர்னு அவர் வந்து ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா, ட்விட்டர் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு ட்வீட் போட்டிருப்பாரு, டியர் போட்டஸ், டியர் போட்டஸ், எண்ணெயை எங்க வாங்கணும் அப்படின்னு இந்தியர்களை சொல்றதுக்கு நீ யார், யூ மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ் அப்படின்னாரு. இந்த ட்வீட் வந்து சர்வதேச அளவுல வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி அதன் விளைவாக அமெரிக்கா வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, கமலுக்கு நீங்க வந்து சீட்டு கொடுத்துட்டீங்கன்னா பிரச்சனை ஆயிரும். இல்ல, நான்லாம் ஷபீர் கமல் அவர்கள் அரசியலுக்கு வரும்போது மிகப்பெரிய அளவுல ஒரு மாற்றத்தை அவர் பண்ணுவாரு, ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை செய்வாரு அப்படின்னு நினைச்சோம். ஆனா கமல் அவர்களுடைய அரசியல் வந்து உண்மையிலே வந்து ரொம்ப ஏமாற்றம் அளித்ததுதான் உண்மை. சிவபிரியனுடைய ஃபேன்ஸ் எல்லாம் வந்து அப்படியே கூட்டமா அங்க வந்து டிராபிக் ஜாம் பண்றாங்க. கமல் அவர்களுடைய அரசியல் வந்து யாருக்கும் எளிதில் புரியக்கூடிய அரசியலா இல்ல. அவர் வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடா பேசணும். இப்ப விஜய் பேசுறாருல, அந்த மாதிரி மக்கள் கிட்ட பேசினார்னா ஓரளவுக்கு அவருடைய அரசியல் புரிஞ்சிருக்கும். சரி விடுங்க, கமல்ஹாசன் கிட்ட இருந்து இப்ப அடுத்து யாரு, வேல்முருகனா? வேல்முருகன் அவருக்கு ஒரு சீட்டுக்கு தான் கொடுப்பாங்க ஷபீர். அந்த மாதிரி கட்சிகளுக்கு ஒரு சீட்டு, அதுவும் உதயசூரியன்ல தான். அவர் எந்த கூட்டணிக்கு போனாலும் அவ்வளவுதான் கொடுப்பாங்க, அதுக்கு மேல அவருக்கு கொடுக்க மாட்டாங்க. இல்ல, வேல்முருகனுக்கு எனக்கு தெரிஞ்சு 2 சீட் கொடுத்துருக்கலாம். போன வாட்டி ஒரு சீட்டுனாங்க, உதயசூரியன் சின்னத்துலதான் நின்னாரு. கிட்ட இருந்தா கொடுங்க, இந்த முறை வந்து 2 சீட்டு கொடுங்க அப்படின்னு இருந்தா இந்த 2 சீட்டை கொடுக்கறது ஏன் இவ்வளவு பிரச்சனை பண்றாங்க? சீட்டு ரொம்ப முக்கியம் ஷபீர். அப்படி பார்த்தா ஏடிஎம்கேல கூட தான் இன்னும் ஒரு 2 சீட்டு பாஜக காங்கிரஸ் விட ஒரு சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கலாம். ஏன் கொடுக்கல? அவங்களுக்கு அது சீட்டு தானே கணக்கு. சோ இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. பாண்டிச்சேரியில கலவரமே நடக்குது சார். அங்க விசிகே வந்து வெளியே போயிட்டாங்க, தனித்து போட்டின்ட்டாங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸோட இன்னும் வந்து ஃப்ரெண்ட்லி மேட்ச் விளையாடுறேன்றாங்க. காங்கிரஸ் அவங்க அந்த பீகாருடைய மாடல் ஒண்ணு இருக்குல்ல, ஃபெயிலியர் மாடல், அதை இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு இதே வேலைங்க, ஏதோ ட்ரை பண்றாங்கல்ல சார் அவங்க. ட்ரை பண்றாங்க. இன்னொன்னு, ஒரு தவறை வந்து நீங்க நியாயப்படுத்தலாம், அதுக்காக அநியாயத்துக்கு நியாயப்படுத்துறது வந்து நியாயமே. சரி, உங்களுக்கு ஒரு 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 ஈக்குவல் பார்ட்னர்ஷிப்ல நாம வந்து சீட்ஸ் ஒதுக்குறோம், பேசுறோம் அப்படின்ற அடிப்படையில அது இருக்கணும். பட் அது அப்படி வரல அப்படின்னு இல்ல. அங்க என்ன நடந்திருக்குன்னா, டிஎம்கே கேண்டிடேட்ஸும் காங்கிரஸ் கேண்டிடேட்ஸும் எல்லாரும் போயிட்டு பிஃபார்ம் வாங்கிட்டு எல்லாரும் போய் நாமினேஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதுல என்ன ஆயிருக்குன்னா, காங்கிரஸ் கேண்டிடேட்ஸ் மட்டும் வந்து டிஎம்கே கேண்டிடேட்ஸ்க்கு எதிராகவோ விசிகே கேண்டிடேட்ஸ்க்கு எதிராகவோ நாங்க வந்து நாமினேஷனை வாபஸ் வாங்க மாட்டோங்கிறாங்க. ஆனா திமுக காரங்க வாபஸ் வாங்கிட்டாங்க, மத்தவங்க எல்லாம் வாங்கிட்டாங்க. இப்ப என்ன பிரச்சனைனா, காங்கிரஸ் ஏன் வந்து அதை வந்து என்ஷூர் பண்ணல? இது வந்து காங்கிரஸோட ஃபெயிலியர் தான்.
இதை வந்து நீங்க வேற எந்த கட்சி மேலேயும் இந்த கணக்கு எழுத முடியாது. உங்க சொந்த கட்சிக்காரங்களையே உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அப்புறம் என்ன கதைங்கிறது தான் இங்க பிரச்சனை. சார் அது காங்கிரஸோட பிரச்சனை சார், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா காங்கிரஸ்க்குள்ள இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நாம இந்த பிரச்சனை பாண்டிச்சேரியில நடக்குது இல்லையா, ஏற்கனவே இங்க புகைச்சல்ல இருக்கக்கூடிய இந்த கூட்டணி பஞ்சாயத்து பிரச்சனைகளுக்கு நடுவுல காங்கிரஸ் இந்த மாதிரி பண்றது பாண்டிச்சேரியில, அது தமிழ்நாட்டிலயும் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். தமிழ்நாட்டிலயும் வந்து எரிச்சல் ஆவாங்க. அதாவது இது காங்கிரஸுடைய நடவடிக்கை வந்து அவங்கள வந்து எரிச்சல் ஆக்கிரும் அப்படின்றதுதான் வந்து ஒரு 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 கருத்தாக இருக்கிறது. அதை எப்படி அவங்க வந்து இது பண்ண போறாங்க? காங்கிரஸ் அங்க மட்டும் இல்ல ஷபீர், அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா கட்சிக்குள்ளேயே வந்து வைத்திலிங்கம் அவர்களை ப்ரொஜெக்ட் பண்ணுமா, நாராயணசாமி அவர்களை ப்ரொஜெக்ட் பண்ணுமா, பிரெட் ஆம்லெட் வேணுமா உங்களுக்கு? சொல்லுங்க ஆனா ஒரு பிரெட் ஆம்லெட் பிரச்சனைங்கிறது சாப்பாடை வேற ஞாபகப்படுத்தி விட்டாப்ல ஷபீர். என்ன பிரச்சனைன்னே அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நாராயணசாமி அவர்களை ப்ரொஜெக்ட் பண்ணுமா, வைத்திலிங்கம் அவர்களை ப்ரொஜெக்ட் பண்ணுமா அப்படிங்கறதுலே கன்ஃபியூஷன். எல்லாருக்கும் பாஜக கூட்டணியிலே சிக்கல் இருந்தது. அவங்க எப்படி அந்த சிக்கல் எல்லாம் தீர்த்தாங்க? உட்கார்ந்து பேசி தீர்த்தாங்க 2 நாள்ல. உங்களுக்கு இருந்த டைம் தான் பாஜக இருந்தது. எல்ஜேகே கூட பயங்கர பிரச்சனை. எல்ஜேகே எல்லாம் விடுங்க ஷபீர், கிரெடிட் நீங்க இந்த பாண்டிச்சேரியில எந்த பிரச்சனையும் இல்லாம ஒரு கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ண கிரெடிட்டை வந்து நீங்க விஜய்க்கும் டிவிக்கும் கொடுத்து எந்த ஒரு சத்தமும் இல்லாம ஒரு நாள் ராத்திரி கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்றாங்க 30 பேரு, அப்புறம் 2 பேரை வாபஸ் வாங்க சொல்லிட்டு கூட்டணி ஒரு கட்சியோட கூட்டணி போட்டு அவங்க 2 பேருக்கு சீட்டு கொடுக்குறாங்க. உண்மையிலே பாண்டிச்சேரி பக்காவா பிளான் பண்ணிருக்காங்க டிவிக்கு. அது சின்ன இதுங்கிறதுனால அவங்களால முடிஞ்சுதான்னு தெரியல. பட் கிரெடிட் வேர் இட் இஸ் டியூ. ரொம்ப அழகா அதை மேனேஜ் பண்ணிருக்காங்க. அவங்க மட்டும்தான் அதை பக்காவா பண்ணிருக்காங்க. வேற எந்த கட்சியும் பண்ண மாதிரி எனக்கு சார் தமிழ்நாட்டிலயும் பக்கா பிளான் பண்ணிருக்காங்க சார். பாண்டிச்சேரியில பண்ண மாதிரி தமிழ்நாட்டிலயும் லிஸ்ட் வந்து பக்காவா ரெடி பண்ணிட்டேன். வராததுக்கு முன்னால நான் உங்களோட பிரெட் ஆம்லெட் ரெடி ஆகுதா அப்படின்னு தெரியல. பிரெட் ஆம்லெட் இல்லையா, அது சாண்ட்விச். சாண்ட்விச்சா? சாண்ட்விச்ல சாப்பிட மாட்டீங்களா நீங்க? பிரெட் ஆம்லெட் தான் வேணுமா உங்களுக்கு? இல்ல நான் சொன்னேன்ல டிவிக்கே வந்து உண்மையிலேயே பாண்டிச்சேரி ரொம்ப நல்லா பிளான் பண்ணி தமிழ்நாடும் அப்படிதான் ஹேண்டில் பண்ணுவாங்க. சீட் எல்லாம் போட்டாங்க, ஆட்கள் எல்லாம் போட்டாங்க. சோ பிரெட் ஆம்லெட் ரெடி ஆகுற மாதிரி அந்த லிஸ்ட் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. லிஸ்ட் ரெடி ஆன உடனே அது என்ன பிரச்சனை தாவேக்காவில கொண்டு வருது அப்படின்றது பாக்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து சண்டைன்னா சட்ட கிளியதாங்க செய்ய. அதுல என்ன பிரச்சனைன்னா நிறைய டிவிக்கே இஎம்ஐல இருந்தவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கணும்னு கேக்குறாங்க, புதிதாக வந்தவர்களுக்கு வாய்ப்பு. சோ இந்த பேச்சு காங்கிரஸ்ல இருந்து செல்வம்னு ஒருத்தர் போயிருக்காரு. நம்ம செல்வம் போயிருக்காரு, அவருக்கும் ஏதோ ப்ராப்ளம். அந்த லிஸ்ட் பாத்தீங்களா? அவரோட 40 வருட கால நண்பர்களுக்கு எல்லாம் அதுல லிஸ்ட்ல போட்டு எல்லாரையும் கூட்டிட்டு போய் உட்கார வச்சு பண்ணி இருக்கிறாங்க. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படின்ற மாதிரி. கூட்டணியில எல்லாம் பிரச்சனை இருக்கும் ஷபீர். சண்டையில கிளியாத சட்டையே கிடையாது. சண்டைன்னா சட்டை கிளியதான் கிளியணும். இப்ப அதிமுகவுக்கு வருவோம். சோ அதிமுக தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப தெளிவா முடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஒட்டுமொத்த பேச்சுவார்த்தை. ஏடிஎம்கே வித்தவுட் எனி ப்ராப்ளம் அவங்க வந்து பேசி முடிச்சிட்டாங்க. வித்தவுட் எனி ப்ராப்ளம் உள்ளுக்குள்ள இருக்கு, அதெல்லாம் வெளியே தெரியாத மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ மேபி உங்களுக்கு வந்து இந்த ரெசார்ட்ல போய் எல்லாத்தையும் முடிச்ச மாதிரி, டெல்லிக்கு போய் கூவத்தூர்ல போய் முடிச்ச மாதிரி டெல்லிக்கு போய் மறந்துருங்களேங்க. அதை ஏங்க திரும்ப திரும்ப அதை கொண்டு வரீங்க? இல்ல மறக்க முடியாது சார். ரெசார்ட் ஹஸ் பிகம் ஒன் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் சார். ஸோ உங்களுக்கு ஏடிஎம்கேல வந்து அவங்க 27 சீட்ஸுக்கு பிஜேபியை வந்து இபிஎஸ் சுருக்குனது அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம், ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்புல இருந்து பேசுறாங்க. உண்மையிலேயே ரைட். பட் அதே சமயத்துல உங்களுக்கு வந்து இன்னும் சில கட்சிகள்லாம் வந்து பாஜக சின்னத்துல நிற்குது. அதே மாதிரி உங்களுக்கு பாத்தீங்கன்னா டிஎம்சி 5 தொகுதிகளும் வந்து அவங்க இந்த சின்னத்துல நிக்கிறாங்க. அப்ப இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய கேள்வியை எழுப்புதில்ல சார். அதிமுக வழி நடத்துகிறது ஒரு கூட்டணியா அப்படின்னா அதிமுக சிம்பிள்ல தானே எல்லாரும் நிக்கணும். பெரிய கட்சி அது பாஜகவுக்கு வந்து இவங்க கொடுத்துட்டாங்களா அப்படின்ற அந்த ஸ்பேஸ வந்து பாஜகவுக்கு கொடுத்துட்டாங்க. இந்த 27 சீட்ல சுருக்கும் பொழுது எல்லாருக்குமே என்ன தோணுச்சுன்னா, ஓகே அவர் கரெக்டா பண்ணி இருக்கிறாரு அப்படின்னு. பட் மறுநாள் வந்து தமாக ஏன் இந்த கிரிட்டிசிசம் வருதுன்னா, 2021 தேர்தலில் தமாக
இரட்டை இலையில நிக்குது. ம். ஐ திங்க் ஜான் பாண்டியன் அவர்களும் இரட்டை இலையில நிக்கிறாரு. எல்லாருமே இரட்டை இலையில தான் நிக்கிறாங்க. ம். யாருமே தாமரையில நிக்கல. ம். அதுதான் அங்க பிரச்சனை. அவங்க இந்த முறை ஏன் தாமரை சின்னத்துல நிக்க சார் பின்னாடி சொன்னாங்க, வந்திருக்கு சார். அந்த கிளாரிபிகேஷனை அந்த ஒரு விஷயத்த அவங்க யாருக்கிட்டயுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது எதற்காக அது சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு புரியல. பட் அந்த கூட்டணியில ஒதுக்கப்பட்ட தொகுதிகள்ல பாஜக கிட்டயும் சரி, தமாக இது போன்ற கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு டிசாட்டிஸ்பாக்சன் இருக்குது. ஏசி சண்முகத்தை கொண்டு போய் மதுரை தெற்கு சென்ட்ரல்ல குடுக்குறாங்க சார். அது அவர்களை. அதாவது இது பாஜக அதிமுக கூட்டணி சீட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்களா, தொகுதிகள் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்களா, அல்லது திமுக அதிமுக ஒரு கூட்டணி போட்டு சீட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்களான்றது சந்தேகம். அது ஒரு சந்தேகம் இருக்குது. ஆக்சுவலா நீங்க 14ல இருந்து 18 அமைச்சர்கள் டிஎம்கே ஸ்ட்ராங் மேன் ஒண்ணுமே கிடையாது. ஜாலியா இந்த எலெக்ஷன்ல இன்னும் 20 நாள் அவங்க ஏடிஎம்கே வேற பெரம்பூர் கொண்டு போய் பிஎம்கே கொடுத்து வச்சிருக்காங்க. இன்னும் 20 நாள் அவங்க ஜாலியா இந்த எலெக்ஷனை இது பண்ற மாதிரி போயிட்டு இருக்கு நிலவரம். நீங்க ஈவா வேலுலாம் பயங்கரமா இது பண்றாரு சார். பிரெட் ஆம்லெட் வந்திருக்கு சார். ஐயா நன்றி. சோ உங்களுக்கு ஏவா வேலு எவ்வளவு வேலை பாக்குறாரு? இருங்க, சாப்பிட்டுட்டு இருக்கேங்க. கட்சிகளை உடைக்கிறாரு, கூட்டணி இது பண்றாரு, அது பண்றாரு. எந்த கட்சி அவர் உடைச்சாரு? நிறைய பண்றாரு. சொல்லக்கூடாதுங்க. நிறைய விஷயங்கள் அவர் ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகள் பேக்ரவுண்ட்ல அவர் நிறைய வேலை பாக்குறாரு சார். அந்த வேலைகள் எல்லாம் பாக்குற ஒரு ஆள நீங்க ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட்டை போட்டு நீங்க பின் டவுன் பண்ணிருக்கணுமா இல்லையா? அதே மாதிரி உங்களுக்கு சக்கரபாணி அங்க தமாக போட்டியிட்டு விடியல் சேகர் போட்டியிடுறாருங்க. விடியல் சேகர் போட்டியிட்டு தாமரை சின்னத்துல அதுவும் போட்டியிட்டு அவரை வீழ்த்துவார் அப்படின்றது ஒரு வியூகமாக அது பண்ணியிருக்கு. அப்படின்னா இந்த சீட் ஷேரிங் மேலேயே எனக்கு பயங்கரமான ஒரு கேள்விகள் அப்படின்றது எழுது சார். இல்ல இங்க அது 16ல இருந்து 18 தொகுதி கிட்டத்தட்ட என்னமோ போகுது, போயிட்டே இருக்கு. பெரம்பூர்ல இவங்க வேற வேட்பாளர் நிறுத்துறாங்க. பெரம்பூர்ல பாமக. அதுக்கு என்ன காரணம்னு போன வாட்டி சேப்பாக்குல பாமக நிறுத்தினாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி பெரம்பூர்ல பாமக மேபி போஸ்ட் போல் சினாரியோ அவங்க யோசிக்கிறாங்களோ. அப்ப போன முறை என்ன போஸ்ட் போல் சினாரியோ? திமுக அதிமுக கூட்டணி போடுமா? என்ன சொல்றேன் நான். இந்த கால்குலேஷன் பின்னாடி கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்திருக்கிறது மேபி விஜயோட நம்ம ஃபைட் பண்ண வேணாம் அப்படின்னு யோசிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. பட் இதெல்லாம் தான் ஏடிஎம்கே கூட்டணியில பல விஷயங்கள் அவங்க சரியா பண்ணியிருந்தாலும் பெர்செப்ஷன் வைஸ் அவங்க கொஞ்சம் முன்ன போயிருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் மூவர்ஸ் அட்வான்டேஜ் அவங்களுக்கு கிடைக்கும். முதல் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணதே இங்க பாருங்க, 23 பேர் சீனியர்களுக்கெல்லாம் சீட்டு உறுதி, யாரும் பிரச்சனை பண்ணாதீங்க, எல்லாமே நல்லபடியா நடக்குது அப்படின்றது சொல்றதுக்காக அவர் அதை அனௌன்ஸ் பண்ணிட்டு இப்ப 127 பேருக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இன்னும் பல சீட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள். சென்னை சீட்ஸ் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. சென்னை சீட் அனௌன்ஸ் ஜெயக்குமார் அவர்களை தவிர சென்னையில எந்த சீட்டுக்கும் அனௌன்ஸ் பண்ணல. சென்னையில அனௌன்ஸ் பண்ணும்போது தெரியும். பட் அவங்க மோஸ்ட்லி கேண்டிடேட் லிஸ்ட் ஒரு 40 பேருக்கு புது ஆட்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு கேள்விப்படுறேன். பட் பழைய ஆட்களுக்கும் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே இன்னும் சீனியர் மினிஸ்டர்ஸ்க்கு எல்லாரையும் போட்டிருக்காங்க. சீனியர் பார்ட்டி லீடர்ஸ், சிட்டிங் எம்பிஸ், போன முறை வாங்கி தோத்தவங்க எல்லாருக்குமே போட்டிருக்காங்க. அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாத்தீங்களா, லாட்டரி பேரன் மார்டின் அவர்களோட ஒய்ஃப் ரீமா ரோஸ்க்கு லால்குடியில இருந்து மேபி அதனாலதான் அவங்க ஐஜேகேல அவங்களுக்கு சீட் கொடுக்கலன்றதுக்காக தான் ஏடிஎம்கேல மேல இருந்து பேசி அதை கரெக்ட் பண்ணி சேர்த்திருக்காங்க அப்படின்னாங்க. சரி, அது எப்படி சரியா வரும்? வந்த உடனே கொடுக்குறாங்க சீட்டு சார். வந்தாரை வாழ வைக்கும் அதிமுக. திமுக கூட தான். திமுக என்ன மனோஜ் பாண்டியன் கொடுக்காம இருக்க போறாங்களா? ஓபிஎஸ் வைத்திலிங்கத்துக்கு கொடுக்க மாட்டாங்களா? நான் 2 விஷயம் சொல்ல மறந்துட்டேன். சொல்லுங்க. இந்த தேர்தல் சீசன்லயே என்னால பாத்துட்டு இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு, இந்த காட்சிகள்லாம் நம்ம பாப்போமா அப்படின்னு பார்த்த 2 காட்சிகள். ஒண்ணு என்னன்னா, ஓபிஎஸ் ஈவினிங் அறிவாலயத்துக்குள்ள இறங்கி நடந்து போறது. தாய் கழகத்தில் இணைந்த பிறகு ஜாலியா வண்டி நிக்குது, அவர் அறிவாலயத்துக்கு இறங்கி போறாரு. அது ஒண்ணு. 2வது எம்ஜிஆர் மாளிகை மேல ஏறி அந்த பால்கனில நின்று பியூஷ் கோயல் ரெட்டைலர் திட்டம் காமிச்சது. அத பார்த்த உடனே எப்பேற்பட்ட கட்சி, அந்த இடத்துல யாருமே சும்மா எட்டி பாக்குறது கூட நிக்க மாட்டாங்க தெரியுமா? அந்த மாதிரி இருந்த கட்சியில
பாஜக தலைவர்கள் இதே பியூஷ் கோயல் தான் சொன்னது, இந்த அம்மாவை வந்து பிடிக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்கறதுக்கு இந்தியாவில இருக்கிற மற்ற அமைச்சர்கள் எல்லாம் வந்து நாம வந்து முதலமைச்சர்கள் எல்லாம் பாத்துடலாம், பேசிடலாம், ஈஸியா அப்பாயின்மெண்ட் கிடைச்சிரும். தமிழ்நாடு அமைச்சருக்கு மட்டும் முதலமைச்சர் மட்டும் கிடைக்கவே கிடைக்காது, இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ஒரு பெக்யூலர் ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னவர் ஏப்ரல் 2016 எலெக்ஷன் அப்போ சொன்னாரு. ஜூலை 2016 அந்த அம்மா என்ன பண்ணாங்க, மிஸ்டர் பியூஷ் கோயல் ஜி கம் அண்ட் மீட் மீ இன் மை ஆபீஸ் சொல்லிட்டு வந்து உட்காந்து அவரை பேச வச்சாங்க. இப்ப அதே பியூஷ் கோயல் அதிமுக ஆபீஸ்ல ஏறி மேல அம்மா நிக்கிற பால்கனில நின்னு அப்படி கை அசைச்சது ஒரு டிஃபைனிங் மூமெண்டா இருக்கு. அது வந்து அதிமுகவுடைய பிக்சரை வந்து அப்படியே ஒரு விஷயம் தோணுது, சொல்லாமா சொல்லிருங்க. 2019 தேர்தல்ல நம்ம கமலஹாசன் அவர்கள் வந்து டிவியை போட்டு ரிமோட்ல போட்டு ஓங்கி உடைச்சாரு, அந்த மாதிரி ஒரு டிஃபைனிங் இமேஜ் இது இருக்குமோ? இருக்க வாய்ப்பு இருக்கு சார், ரெண்டுமே வந்து வாய்ப்பு இருக்கு. அவர் டிவியை உடைச்சாரு, உள்ள வந்துட்டாரு. நான் கமல் ஃபேனுங்க, நான் படம் எல்லாம் நல்லா பாப்பாங்க. அவர் வந்து இந்த மாதிரிலாம் என்ன பேச வைக்கிறாரு. சிவபிரியன் சார் வந்து ஏன் இப்படி இருக்காரு அப்படின்றதுக்கு இதுதான் வந்து மிக சிறந்த உதாரணம், அவரே ஒத்துக்கிட்டு இருக்காரு. சோ இந்த வாரம் ஏன் என்ற கேள்வியில இவ்வளவுதான். அடுத்தது நாம வந்து அடுத்த கட்ட அரசியல் அடுத்த வாரம் மேபி பஜ்ஜி சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம், மேபி வேற ஒரு லொகேஷன்ல இல்ல பிரியாணி சாப்பிடலாம். ஏதாவது பிரச்சார கூட்டங்கள்ல இருந்து நாம வந்து உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். பிரச்சார கூட்டத்துல சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, தனியா கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிரியாணி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அங்க இருந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தட்டு இருக்கு சொல்ல முடியாது.